ஆனால் இனி ஒரு விலை சினேகாவுக்கு சிந்து வந்தது பிடிக்கலங்க. எப்படியாவது இவளை போட்டு தள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே அவளை வச்சு காணாம தான் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னமாவது பிளான் பண்ணணுமே அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்ல கவலையப்படாதமான ஆட்களை அனுப்புகிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இது ஏதாவது சம்பவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே சுற்றி பார்க்க ஆசைப்படுறாங்க இல்லையா. இவங்க எல்லா ஆட்களுக்கெல்லாம் இலவசமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓய்வு நேரத்தில் சுற்றி பார்க்குறதுக்கு போகிறாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கல டாக்டரை பார்த்தாதே இந்த அம்மா மயங்கிறது இல்லை. கரெக்டான நேரத்துக்கு ஆட்கள் வந்து தள்ளிவிட போகிறாங்க. தள்ளிவிட போயில கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, சிவா பிடிச்சிடுறாரு. பிடிச்ச கையோட நல்ல வேலைங்க ஒரு நூல் இல்லையில தப்பிச்சான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிடிச்சிடுறாங்க. இவங்க தள்ளிவிட வந்த ஆட்கள் ஓடிடுறாங்க. டேன்னு சொல்லிட்டு ஓட பார்க்குறாங்க. ஆனால் எப்படி சிறகடி காசில் முத்து பண்ணாரோ, அதாவது விழுந்தவங்கள தானங்க பார்க்கணும், அப்புறம் தப்பு பண்ணாங்களே அப்புறம் பார்த்துக்கலாம், இதை தாங்க சொல்லுவாங்க. இப்போ தாங்க எனக்கே புரியுது, 1000 குற்றவாளி தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி தண்டனை அனுபவிக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் ஒரு உயிர் போகக்கூடாது அப்படின்னு முத்து பண்ணது இப்போ தாங்க இந்த நிமிஷம் எனக்கு ஓகேன்னு தோணுது. அடுத்து இங்கே சிவா என்ன பண்ணுறாங்க, நம்ம கதைக்குள்ள வருவோம். சிவா வந்து சிந்துவை காப்பாற்றிடுறாரு. அவங்க அலறி அடித்து ஓடிடுறாங்க. என்ன சிவா என்ன சிந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகுறாரு. எனக்கு நல்லா தெரியும் டாக்டரே, இது வேணுக்குன்னு என்னை போட்டுத்தள்ள தான் பண்ணியிருக்காங்க, இது எல்லாம் யார் பண்ணதுன்னு எனக்கு தெரியும், அந்த ஸ்னேகா தான் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸ்னேகா அப்படின்னு சொல்லிட்டு கோமா வராரு. ஐயோ டாக்டரே நீ அதெல்லாம் விடு டாக்டரே, அவளுக்கு நம்ம யாருன்னு தெரியல, இந்த சிந்துவை பற்றி அவளுக்கு தெரியல, இப்போ போய் நம்ம சொன்னாலும் அவள் நம்ப மாட்டா, என்ன ஆதாரம் இருக்கா, நீ போய் சொல்கிறியா, யாரோ எவங்களோ அப்படின்னு சொல்லிடுவா, அதனால் அவளை கையும் கிளம்ப பிடிக்கிறேன் டாக்டரே அப்படிங்கிறாங்க. என்ன சிந்து பார்த்து அவகிட்ட, அவள் பெரிய ஆள், என்ன டாக்டரே என்னை பார்த்தா, ஆமாம்மா நீ அவளோட பெரிய கில்லாடியாச்சே, எப்பேற்பட்டவ, கல்யாணமே பண்ணவ, ஊரையே ஏமாற்றி என்னை கல்யாணம் பண்ணவளாச்சே டாக்டரே, அதை சொல்லாத டாக்டரே, நான் எல்லாம் உனக்காதேன் டாக்டரே, நான் வேணும்லாம் தாலி கட்டிட்டு நீ கட்டினேன்னு சொல்லலை டாக்டரே, அது என் பிளான்ல இல்லை, அந்த கல்யாணத்தை நிறுத்துறக்காக நான் ஓடுனேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. சரி விடு வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. இங்கே ஸ்னேகா சிந்துவை பார்த்தோன்னா, என்ன உயிரோடு வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல பார்க்குறாங்க. கடவுள் எனக்கு உயிரை கொடுத்துட்டாருல்ல டாக்டரே, நான் வலிக்கிட்டு விழுக தெரிஞ்சல, பரவாயில்ல கடவுள் என் பக்கம் இருக்கா, பார்த்துக்குவோம், எத்தனை இதாக வந்து எனக்கு அனுப்புனாலும் சரி, நானா அந்த ஆளான்னு பார்த்துருவோம் அப்படின்ட்டு போகிறாங்க. என்ன இது தப்பிச்சுட்டாலோ அப்படின்னு உடனே கால் பண்ணி கேட்க அவங்க என்ன பண்ணுறாங்க, அம்மா அந்த பொண்ணை அந்த ஆள் காப்பாற்றிட்டாருமா, அடைச்சி நீங்களாம் ஒரு மனுஷங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா இன்னொன்று பிளான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் மேடம், கண்டிப்பாக நான் செய்கிறேன், இங்கே பாருங்கள் இந்த பிளானில் மட்டும் தோத்துச்சு உங்களை நான் சும்மா விட மாட்டேன், அப்பாட சொல்லி உங்களை, ஐயோ இல்லைம்மா நாங்கள் கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவோம், அடுத்த பிளான் என்னன்னு சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க.